இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெரியோர்களே, உறவினர்களே, குழந்தைகளே, உங்களை இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே எங்களுக்கு உண்பதற்காக இந்த இறை வார்த்தையை தந்து இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் எங்களில் நிறைவேறுவதற்கு எங்களுக்கு ஊட்டம் செய்கின்ற தெய்வமே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இன்றைய நாளை ஆசீர்வாதமாக தந்ததற்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய தலைமுறையை ஆசீர்வதித்து உமக்கேற்ற அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வளர்வதற்கு அருளையும் ஆற்றலையும் தொடர்ந்து தாரும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை. மனிதரிடையே பெரிதும் இகழப்பட்டவரும் நாடுகளிடையே வெறுத்தொதுக்கப்பட்டவரும் ஆட்சியாளர்களின் பணியாளருமானவருக்கு இஸ்ரேலரின் மீட்பெரும் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: வாக்கு பிறழா ஆண்டவரை முன்னிட்டும் உம்மை தேர்ந்து கொண்ட இஸ்ரேலின் தூயவர் பொருட்டும் அரசர்கள் உம்மை கண்டு எழுந்து நிற்பார்கள், தலைவர்கள் உம்முன் தலை வணங்குவார்கள். மற்றவர்களால் இகழ்ந்து வெறுக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் இகழப்பட்டவர்களா? மற்றவர்களால் எள்ளி நகையாடப்பட்டவர்களா? பரிகாசத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்களா? எப்போதாவது சிறுமைப்படுத்தப்பட்டீர்களா? விலைமதிப்பற்றவர்களாக நடத்தப்பட்டீர்களா? பிறர் உங்களை அபாண்டமாக பழி சுமத்திய அனுபவம் உண்டா? இறை வார்த்தை சொல்கிறது, மனிதரிடையே பெரிதும் இகழப்பட்டவரும் நாட்டு மக்களிடையே வெறுத்தொதுக்கப்பட்டவரும் ஆட்சியாளர்களின் பணியாளருமானவருக்கு இஸ்ரேலின் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி என்ன செய்தி? வாக்கு பிறழா ஆண்டவரை முன்னிட்டும் உம்மை தேர்ந்து கொண்ட இஸ்ரேலின் தூயவர் பொருட்டும் அரசர்கள் உம்மை கண்டு எழுந்து நிற்பார்கள், தலைவர்கள் உம்முன் தலை வணங்குவார்கள். உனது இன்றைய நிலையில் மாற்றம் உருவாகும். நீ நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் உருவாகும். இஸ்ரேலின் கடவுளும் வல்லமையால் தினமும் இறைவார்த்தை கேட்கின்ற காரணத்தால் சூழல்கள் மாறும். இறை வார்த்தையை நம்புகின்ற காரணத்தால், இறை வார்த்தையை தியானிக்கின்ற காரணத்தால் சூழல்கள் மாறும். ஒரு காலம் வரும், அரசர்கள் உன்னை கண்டு எழுந்து நிற்கின்ற காலம் வரும், தலைவர்கள் உம்முன் தலை வணங்குகின்ற காலம் உருவாகும். நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ எதற்கும் சரிப்பட்டவன் அல்ல, உனக்கு படிப்பறிவில்லை, உனக்கு பணவசதி இல்லை, உன்னிடம் திறமைகள் இல்லை என்று மற்றவர்களால் முத்திரை குத்தப்பட்டு உடைந்து போனவர்கள் உண்டு. உன்னிடம் திறமைகள் இல்லை என்று மற்றவர்களால் இகழ்ந்து தள்ளாடும் போது வாழ்வில் துன்பங்களோடு துயரங்களோடு வாழ்பவர்கள் உண்டு. இப்படிப்பட்டவர்களோடு கடவுள் பேசுகிறார். அவர் இன்று பேசுகிறார், உலகம் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கவில்லை, உலகம் உன்னை இகழ்ந்தாலும் நான் உன்னை இகழ மாட்டேன். நீ எந்த இடத்தில் வீழ்ந்தாயோ அதே இடத்தில் எழுந்து நிற்கச் செய்வேன், எந்த இடத்தில் தலை குனிந்தாயோ அதே இடத்தில் தலை நிமிரச் செய்வேன் என்று இஸ்ரேலின் கடவுள் சொல்லுகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த இறைவார்த்தையின் அபிஷேக ஆற்றல் நம்மில் நிறைய, நம்முடைய குடும்பத்தில் நிறைய, நம்முடைய பிள்ளைகளில் நிறைய இன்று ஜெபிப்போமா? இந்த அருள் ஆற்றல் நமக்கு கிடைப்பதற்கும், இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைப்பதற்கும் இன்றைய நாளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.